காஃபி ஆறி இருக்கும் போலயே. சூட ஒரு டம்ளர் காஃபி குடிக்கலான்னு நினச்சா அது முடியாது போல இருக்குதே. அந்த நேரத்துக்கு தான் யாராவது வருவாங்க, அது வேணும் இது வேணும்ன்ட்டு. எப்பவும் போல் ஆறிப்போன காப்பி தான். நந்தினிமா, எந்திரிச்சிட்டியா தங்கம்? ஆமாம் பெரியம்மா. பால் சூடாக தான் இருக்குது, கிளாஸில் ஊற்றி கொடுக்கட்டுமா? சரிங்க பெரியம்மா. நீ போய் சோஃபாவில் உட்காரு, நான் வரேன். இந்த தங்க பாலக்குடி. பெரியம்மா, அகி எங்க எந்திரிச்சிட்டானா? அவன் எங்கம்மா எந்திரிச்சான்? அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். நீ போய் தான் எழுப்பணும். நீ பாலக்குடி நந்தினி, நான் போய் அவனை எழுப்பிட்டு வரேன். சரிங்க பெரியம்மா. அகியம்மா, எந்திரிச்சிட்டியா? என்னது காய்ச்சல்? இங்க வா. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. உடம்பு சூடா இல்லை? அப்படியா? டாக்டர் கிட்ட போலாமா? ஏண்டா அகி, ஸ்கூல் போகக்கூடாதுன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறியாடா? ஏய், பொய் தானே சொல்ற. ஓ, இதத்தான் பெட்ல படுத்து யோசிச்சுட்டு இருந்தியா நான் உள்ள வர்றப்ப? நீ என்ன பிளான் பண்ணாலும் லீவ் எல்லாம் போட முடியாதாகி. இவ்வளோ நாள் அம்மா கூட தான் இருந்த, இப்போதான் ஸ்கூலில் சேர்த்திருக்கோம். ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போடாமல் போகணும் தங்கம். சினிங்கக்கூடாது. அம்மா உனக்கு பிடிச்ச எக் ரைஸ் தான் லஞ்சுக்கு பண்ணி வச்சிருக்கேன், சரியா? சரி வா, போய் குளிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் போகாமல் லீவ் போடுறதுக்கு என்னென்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.